4500 ஆண்டுகளாக ஒரு ரகசியம் மனிதர்களின் கண் முன்னாலேயே இருக்கிறது. ஆனால் யாரும் அதை கவனிக்கவில்லை. நானும் முதலில் அதையே நினைத்தேன். இவ்வளவு பெரிய கற்களை எப்படி தூக்கினார்கள், எப்படி நகர்த்தினார்கள்? ஆனால் ஒரு நாள் நான் கீசா பிரமிட்ஸோட ஏரியல் சேட்டலைட் இமேஜ் பார்த்தேன். அந்த ஒரு படம் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. ஏனெனில் அந்த 3 பிரமிட்ஸ் சாதாரணமாக கட்டப்படவில்லை. அவை வானத்தில் இருக்கும் ஓரியன் பெல்ட் ஸ்டார்ஸின் அதே பொசிஷனில் இருக்கின்றன. இல்லை, இது ஜஸ்ட் கோயின்சிடென்ஸ் இல்லை. இன்னும் கவனமாக பாருங்கள். பெரிய ஸ்டார், பெரிய பிரமிட். சிறிய ஸ்டார், சிறிய பிரமிட். அதே பேட்டர்ன், அதே அலைன்மெண்ட். 4500 ஆண்டுகளுக்கு முன்பு ஜிபிஎஸ் இல்லை, சேட்டலைட் இல்லை, டெலஸ்கோப் கூட இல்லை. அப்படியானால் அவர்கள் எப்படி தெரிந்து கொண்டார்கள்? ஹிஸ்டரி என்ன சொல்கிறது தெரியுமா? கூஃபோ தனது டூம்புக்காக ஒரு பிரமிட் கட்டினார். அவரது மகன் மற்றொன்றை கட்டினார். பிறகு பேரன் 3ஆவதை கட்டினார். ஆனால் ஒரு கேள்வி. 3 தலைமுறைகள் ஒரே ஸ்டார் பேட்டர்னை ஃபாலோ செய்து ஒரே அலைன்மெண்டில் கட்டியது உண்மையிலேயே கோயின்சிடென்ஸா? அல்லது இது ஆரம்பத்திலிருந்தே ஒரே மாஸ்டர் பிளானா? அப்படியானால் யார் அந்த பிளானை உருவாக்கினார்கள்? யார் அவர்களுக்கு வானத்தை மேப் செய்ய கற்றுக் கொடுத்தார்கள்? 4500 ஆண்டுகளுக்கு முன்பு ஓரியன் பெல்ட் பற்றி அவர்கள் எப்படி தெரிந்து கொண்டார்கள்? மேலும் ஒரு விஷயம், இன்று மாடர்ன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியும் இந்த லெவல் அலைன்மெண்ட் உருவாக்குவது ஈஸி இல்லை. ஆனால் அவர்கள் இதை செய்துவிட்டார்கள். ஏன்? ஒரு டூம்புக்காகவா? அல்லது நமக்காக விட்டுச் சென்ற ஒரு காஸ்மிக் மெசேஜா? இப்போது சொல்லுங்கள், உண்மையான மர்மம் எது? கற்களை நகர்த்தியதா? அல்லது 4500 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களிடம் இருந்த அறிவா? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மிஸ்ட்ரியை ஷேர் செய்யுங்கள். ஃபாலோ கூஃபோ கிங்டம்.